வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜரானார். தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்கள் வெளியில் முழக்கங்களை எழுப்பி வரக்கூடிய நிலையில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜரானார். தொடர்ந்து களத்திலிருந்து விவரங்களை எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்கிட நாம் கேட்கலாம். சுதர்ஷன், வணக்கம். தற்போது விசாரணைக்காக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில் விசாரணையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்கள் பெருந்திரளாக வெளியில் இருக்கக்கூடிய நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கு? வணக்கம். வளசரவாக்கம் காவல் நிலையத்திலே ஆஜராவதற்காக நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது காவல் நிலையத்திற்கு அருகே, அதாவது அந்த சீட்ல வந்திருக்கிறார். அந்த தெருவில் வந்திருக்கக்கூடிய அந்த சீமானுக்கு அந்த காவல் நிலையம் தெருவில் இருக்கக்கூடிய அந்த காரில் இருக்கக்கூடிய சீமான் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களை உள்ளே அனுப்புவதற்கு போலீசுடன் மல்லு கட்டி கொண்டிருக்கிறார்கள் தொண்டர்கள். இந்த நிலையில அவருடைய கார் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுடைய வழக்கறிஞர்கள் உட்பட தொண்டர்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நேரமாக போலீசுடன் பேச்சுவார்த்தை மட்டும் இல்லாம வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து அது மட்டும் இல்லாம அவருடைய கார் மட்டும் இல்லாம அவருடைய வழக்கறிஞர்கள் காருமே உள்ளே அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வாக்குவாதம் நடைபெற்று வருகிறது. பேரிகார்டுகளை அமைத்து போலீசார் தடுப்புகளை வைத்து தொடர்ந்து தொண்டர்களை நிறுத்தி வருகின்றனர். அந்த நிறுத்தக்கூடிய அந்த காட்சிகளும் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து சீமானுடைய கார் அந்த தடுப்புகளை தாண்டி கொண்டிருக்கிறது. அதன் பிறகு தொண்டர்கள் அந்த காரை பின்தொடர இருக்கிறார்கள். ஆனால் போலீசார் அவர்களை அந்த காரை மட்டும் உள்ளே அனுப்பிவிட்டு அவருடன் வழக்கறிஞர்களும் உள்ளே அனுப்பிவிட்டு தொண்டர்களை அங்கேயே தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து இவர்கள் உள்ளே வர வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால போலீசார் அவருடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வராங்க தொண்டர்களிடம். ஆனால் சீமான் அவருடைய கார் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்பட்டு தற்போது சீமான் உள்ளே கொண்டிருக்கிறார். அவரை சீமான் காவல் நிலையம் பின்பு அவரிடம் கிட்டத்தட்ட ஒரு 35 கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறது. அந்த 35 கேள்விகளுக்கு அவர் பதிலளித்து அதன் பிறகு அவரிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. தொடர்ந்து அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட கேட்கப்படும் கேள்விகள், அது மட்டும் இல்லாம இவர் கேட்கக்கூடிய 35 கேள்விகள்ல அனைத்து கேள்விகளுக்கும் அவர் பதிலளிக்கக்கூடிய அந்த நிலையில அது வீடியோ ரெக்கார்டாக பதிவு செய்து அதன் பிறகு நீதிமன்றத்திலையும் அது சமர்ப்பிக்கப்படுகிறது. போலீஸ் தரப்புல கேட்கக்கூடிய அந்த 35 கேள்விகளுக்கு அவர் பதிலளித்து அதையுமே அதை ரெக்கார்ட் செய்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது சீமான் அந்த காவல் நிலையத்தை அருகே இருக்கக்கூடிய அந்த தெருவில் வந்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய கார்ல கொண்டிருக்கிறார். அவருடைய கார் இன்னும் சற்று நேரத்துல காவல் நிலையம் அருகே அதன் பிறகு அவர் உள்ளே சென்று கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாவது குறைந்தபட்சம் இந்த விசாரணை நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. 35 கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறது. தற்போது அவருடைய கார் ஆனால் உள்ளே வராமல் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தொண்டர்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோஷமானது எழுப்பி வருகிறார்கள் தொண்டர்கள். ஆனால் போலீசார் கடுமையாக அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அது மட்டும் இல்லாமல் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வராங்க. பேரிகார்டுகளை அமைத்து அந்த தடுப்புகளை தடுத்து அந்த தொண்டர்களை உள்ள அனுமதிக்காமல் தொடர்ந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வராங்க. ஆனால் எப்படியாவது தொண்டர்கள் உள்ளே வர வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த பேரிகார்டுகளை தள்ளியாவது உள்ள வர வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால போலீசார் அதிக அளவுல அங்க நிற்க வைத்து பந்தோபஸ்து நிற்க வைத்து அந்த தடுப்புகளை தாண்டி வராம இருப்பதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த வேலைகள்லாம் போலீசார் செய்து தற்போது சீமானுடைய கார் மட்டும் உள்ள அனுமதிக்கப்பட்டு தற்போது அவர் காவல் நிலையம் அருகே சீமான் கொண்டிருக்கிறார். அவர் வந்தவுடன் அதன் பிறகு கார்ல இருந்து இறங்கி அவர் உள்ளே சென்றவுடன் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாவது அவரிடம் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 கேள்விகள் அவரிடம் கேட்க இருக்கிறாங்க. அவர் தற்போது கார்ல இறங்கி காவல் நிலையம் வர இருக்கிறார். வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த மாதிரியான விசாரணை நடைபெறுகிறது என்று தெரிய வரும். வழக்கறிஞருடன் சேர்ந்து சீமான் காவல் நிலையம் வந்த பின்புதான் அதன் பிறகு தெரிய வரும் அந்த கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன, அது மட்டும் இல்லாம விசாரணை எவ்வாறு நடைபெறுகிறது, எவ்வாறு அவரிடம் கேள்விகள் கேட்கப்படுகிறது, அதன் பிறகு என்ன காரணத்திற்கு இவர் அழைத்து இவர்கள் வளசரவாக்கம் போலீசாரால் சமன் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாக அவரிடம் விளக்குவதற்கும் போலீசார் தயார் நிலையில் இருப்பதாக காவல் அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.